நீ அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே வந்து எனிமீஸ் லவ் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துருச்சு. தென் ஸோ கண்டிப்பாக இது வந்து சேட் எண்டிங் இருக்காது. அது யாரும் பயப்பட வேண்டாம், இக்னோரும் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஷுவராக ஹாப்பி எண்டிங் தான் தருவேன். தென் எஃப்எஃப் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ எனக்கு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நான் அப்போ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் போராகவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ கொடுக்கணுன்னு தான் நானும் பார்ப்போம் ஆசைப்பட்றோம். ஸோ அதனால தான், வேறு எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட்லாம் என்னால் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இருக்க டைமில் தான் நான் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்பேன்னா உங்கள் அண்ணா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். லென் வான்றல நான் வரலண்ணா. என்ன பேசுகிற? வரலையா? சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுலேன், உண்மையா? அண்ணா நீ விடுண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணனோட கையை உதறிட்டு ஸோ ஜங்குக்கை வந்தால் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி ஜங்குக் சாரி ஜங்குக் என்னால் ஒன்று விட்டு 2 மினிட்ஸ் கூட இருக்க முடியாது ஜங்குக். சாரி என்னை மன்னிச்சிடு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட காலை பிடிச்சி அழுகுறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை டக்குன்னு தூக்கிட்டு ஹக் பண்ணியிருப்பான். இல்லை ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. சாரி ஜங்குக், எனக்கு உன்னை அண்ணன் காலில் விழ வைக்கணும்லாம் இன்டென்ஷன்லாம் இல்லை ஜங்குக். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை வெறுத்துறாது ப்ளீஸ் ஜங்குக். எனக்கு நீ தான் வேணும் ஜங்குக், ப்ளீஸ். ஒன்றும் இல்லடி, நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. என் சொல்லுக்கு என்ன பிடிக்காம போய் அப்படிலாம் ஆகாது ஜங்குக், நான் செத்துடுவேன். அப்போ கரெக்டாக உங்கள் அண்ணா அவங்க முடி பிடிச்சி இருக்கிறான். அண்ணா 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 ஜங்குக் சொன்னதெல்லாம் உண்மைதாண்ணா. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. ப்ளீஸ்ண்ணா எங்களை விட்டுருண்ணா. நான் அவர் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். இப்போ உங்கள் அண்ணனுக்கு செம்மக்கும் வருது. ஸோ உங்களை அடிக்கலான்னு கை உங்க வரான். கரெக்டாக ஜங்குக்கு வந்து வேணாம் தயம் வேணாம், இவ்வளோதான் சொல்லிட்டால. விடு. டேய் நீ நாடா சொல்கிறது? என்ன சொல்கிறது? இல்லை இங்கே வா அப்படி சொல்லிட்டு உங்களை அடிக்க வரான். ஸோ ஜங்குக்கு கோவம் வந்திருக்கும். ஜங்குக்கு உங்களை தேங்காய் அடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் கரெக்டாக ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் வேணாம், ப்ராப்ளம் இன்னும் பெருசாகிட்டே போகும். வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். இப்போ ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுவான். இங்கே ஆறு தயம் அவள் சொல்கிறாள். விடு, உனக்கு என்ன எங்களை சேர்த்து வைக்க பிடிக்கலையா? சரி விடு, நீ ஒன்றும் சேர்த்து வைக்க வேணாம், அவளை கூப்பிட்டு போயிடுறேன். விடு. நீ என்னடா சொல்கிறது? கூப்பிட்டு போவேன் எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கை பிடிச்சி சொல்லி போகலாமா? அண்ணா சாரிண்ணா, என்னால் ஜங்குக்கு விட்டு 2 மினிட்ஸ் கூட இருக்க முடியலண்ணா. லைஃப்பில் அவங்க என்னால் அவனை விட்டு இருக்க முடியாதுண்ணா. தப்பு தாண்ணா, சாரிண்ணா சாரி. அதுக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லைண்ணா. எனக்கு நீயும் ரொம்ப முக்கியம்ண்ணா. என்ன நீ அண்ணா எல்லாமே நீ தானண்ணா. லென் உனக்கு அண்ணா வேணாம்மா, வந்தால் வேணும்ல. நான் ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோண்ணா, நான் காலை பிடிச்சி கேட்குறேண்ணா. நீ கல்யாணம் கூட பண்ணி வைக்க வேண்டாண்ணா. எல்லாருக்கும் யாருக்குமே எதுவுமே வேணாண்ணா. நான் சொங்க கூட போயிடுறேண்ணா. அப்படியா? எதுவுமே வேணாம்ல. இவ்வளோ நாள் அண்ணா உன்னை பார்த்துக்கிட்டது, நம்மளை பாசம் காட்டினது எதுவுமே வேணாம்ல. அவ்வளோதான் இல்லை லென் எல்லாமே. தயம் என்ன பேசிகிட்டு இருக்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன நீ? என்னடா ஒரு வாயை மூடிட. உன்னெல்லாம் அப்போவே வெட்டிடணும். உன் வயசு என்னடா? என் வயசு என்ன? போடான்றப்படி மூடிட்டுரு. இப்போ ஜங்குக்கு ரொம்ப அமைதியாகிடுறான். பிகாஸ் அவங்களுக்கு நீ இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அண்ணா ப்ளீஸ்ண்ணா இல்லை விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னால் ஜங்குக்கு விட்டு இருக்கவே முடியலண்ணா.
தப்பு தானா, தப்பு தான், மன்னிச்சிடுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது தையம் ஃப்ளன் ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு ரூம் போயிட்டு வந்து கண் எடுக்கிறான். நீங்கள் அதை பார்த்தோன்னே அண்ணா அண்ணா என்னென்ன பண்ண போகிறேன் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தானே தப்பு பண்ணேன், நான் என்ன வேணாலும் பண்ணேண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன வேணாலும் பண்ணிக்கணும் ப்ளீஸ்ண்ணா. ஹே சில்லு, அழுவாதடி, சும்மா பண்ண மாட்டான், அழுவாத சில்லு. அண்ணா போதாயம் உங்கள் 2 பேரும் நான் ஏமா சாவடினும். அதான் என் தங்கச்சி எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பிடிச்சணும். நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தயம் வந்து கன் எடுக்கிறான். ஸோ ஜாயில் ரொம்ப கத்துறா. தயம் வேணா தயம், இவ்வளோ பண்ணிங்க, நான் அமைதியாக இருந்து எதுவும் தலையிடல, சரி தப்பு, உங்களை நம்பி நான் பாப்பாலாம் இருக்கும், எங்களை அண்ணாதே விட்டு போகிறீங்களா, என்னதான் அவங்க பண்ணிகிட்ருக்கீங்க. ஜாய் சாரிடி, என்ன உன்னை விட நீங்கள் லிந்தாண்டி எல்லாம் உனக்கே தேங்கப்பா. ஜாய் கிட்ட வராத, வேணாம் வந்தனட்டா, சரி ஓகே ஓகே தேங்க வரல. அப்போ நம்ம குழந்த நான் எங்கள் 2 பேரையும் நினச்ச பார்க்கலையா தயம். இப்போ நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, உங்கள் அண்ணன் கிட்டே போகிறீங்க, கரெக்டாக உங்கள் அண்ணன் கிட்ட வராதல்லன்னு, கிட்ட வந்தா அவ்வளோதான், கிட்ட வராத நான் சொன்னா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல, நான் என்னன்னா பண்ணுற பைத்தியம் மாதிரி. நீங்கள் பாரு, நான் தானே தப்பு, என்ன 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 பண்ணுண்ணா, நான் எதுவும் சொல்ல மாட்டேண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ், என்ன கொன்றுண்ணா. நடி பேசுகிறதில்ல, பாரு தயம், அதெல்லாம் தப்பு, தேவையில்லாமல் நீ எது க்ரியேட் பண்ணிட்டுருக்க, எனக்கு புரியுது, உன் கோவம் புரியுது, சரி தங்கச்சி நீயே வச்சுக்கோ, உனக்கு எப்போ என் மேலே ஓகேவா அப்படி தோணுதோ அப்போ நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறோம். இப்போ நான் அது விட்டு போகிறேன் என் பொண்டாட்டியை, வேணா தயம், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆமாண்ணா அண்ணா, நான் போகலண்ணா ஜங்கு கூட, நான் போகலண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஜங்கு சொல்லுங்க ஜங்கு, இருடி சொல்கிறேன், பயப்படாத இருடி தயம் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறான். கரெக்டாக தன் கிட்ட வராதுடா, ஒரே ஒரு அழுத்து தான். என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க தயம்? ஏய் நீ அடங்கு, என்ன விட்டு போயிடுறியா ஒரேடியா தங்கச்சியை? விட்டு போகிறேன்னா சொல்லு, எதுவும் பண்ணிக்கல தயம். இங்கே பாரு, என்னால் அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது, இப்போ என் பொண்டாட்டிடா, அப்படியெல்லாம் விட்டுலாம். ஜில்லு சும்மா நடிக்கிறான்டி, அதெல்லாம் சாக மாட்டான். ஜங்குக்கு அமைதியாரு ஜங்கு, அண்ணாவ அவன் நடிக்கிறான்டி, இப்போலாம் சாகிற ஆளே கிடையாது, அவன் நடிக்கிறான். இப்போ தேவையில்லாமல் டிசிஷன்லாம் எடுக்க வைப்பான், முட்டுவா கிளம்பலாம். ஏய் உனக்கு பொண்டாட்டி வயிற்றில் ஒரு புள்ள இருக்குது, அதெல்லாம் சாக மாட்டான் பாரு, நம்ம 2 பேரும் வாழ விடாமல் இருக்கதான் அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அமைதியாக இரு ஜங்கு. அண்ணா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேண்ணா, என்ன சொன்னாலும் செய்வேலன் செய்கிறேண்ணா. இப்போ ஜங்குக்கு உனக்கு வேணாம், உள்ளே போ. அண்ணா அண்ணா நான் என்னென்ன சொல்கிறேன், ஜங்குக் உனக்கு வேணாம், உள்ளே போ. அண்ணா 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 ப்ளீஸ், சரி ஓகே அண்ணா, இல்லைண்ணா நான் உள்ளே போகிறேண்ணா, எனக்கு ஜங்குக்கு வேண்டாண்ணா. ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சது ஏஜில் சும்மா அதை பேசிகிட்டு இருக்கான். நீ என்னடி சும்மா நான் வேணும் வேணான்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கியா? பாருடி, நான் எல்லாம் நீ இருக்க மாட்டேடி, தெரியும் சொல்லு, எல்லாம் சாக மாட்டான்டி, நீயும் நானும் தான் 3 வருஷம் செத்துட்ருப்போம். நீ எப்போ பார்த்தாலும் சொல்லுவியே ஏதோ நான் தான் கெட்டவன் மாதிரி, இதோ
நிகிறானே உன் அண்ணன் தான் பெரிய கெட்டவன். இப்போ கூட புரியலல்ல. தயம் தயங்க அண்ணா கிடையாது. தயங்க அண்ணா இப்படி கிடையாது. என்ன தயங்க அண்ணா மாதிரி கிடையாதா? இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? எனக்கு நீ வேணாம் ஜங்கு. எனக்கு எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கணும். இங்கே பாரு, நம்மளால யாரும் சாக வேணாப்பா. ஏச்சி வாய் முடு மயிறு. அவன் நடிக்கிறான், நீ கூட சேர்ந்து நீயும் நடிச்சிட்டு இருக்கியா? இல்லை எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீ எதுவும் பண்ண வேணாம். நான் வளரேண்ணா, எனக்கு வேண்டாண்ணா. எனக்கு ஜங்குக்கு வேணாண்ணா. ஜங்குக்கு வேணவே வேணாண்ணா. நான் வெறுத்துட்டேண்ணா. எனக்கு நீ தானே முக்கியம். நீ உயிரோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி அவன்கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ வரக்கூடாது. நான் ஜாக்சனை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லு. அண்ணா நான் எப்படின்னா சொல்லுவேன் அண்ணா, அதுக்கு நான் செத்துடலாம்ல அண்ணா. சரிம்மா அண்ணா. அண்ணா 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 நான் சொல்கிறேன் ஜங்கு. சாரி ஜங்கு. அவன் நடிக்கிறான்டி. ஜில்லு வேணாம், என்னை விட்டு போவாத. ஜில்லு வேணாம், கையை விடாதடி. கையை புடிடி. ஏண்டி கையை விடுற? நடிக்கிறான்டி. ஜில்லு உன்னால நான் இல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுடி. என் அண்ணா இல்லாமையும் என்னால் இருக்க முடியாது ஜங்கு. என் அண்ணாவை கொண்டுட்டு தான் அவங்க கூட வாழணும்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீ என்ன நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. என் லைஃப் பாரு. தேங்க்ஸ் ஜங்குக். எல்லாத்துக்கும் உன் கூட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன். எல்லா மெமரிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பவுமே சொல்கிறது தான், எனக்கு ஒரு ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் ஜங்கு. அது என்னால் நீ எப்பவுமே இழக்கக்கூடாது. எப்பவும் சொல்கிறேன், என் லவ் என் சோல் எல்லாமே உனக்கு மட்டும்தான். நான் உயிரோடு இருப்பேன், அவ்வளோதான். எல்லாமே எல்லாமே ஜங்கு. லென் உன்கிட்ட சொல்லிட்டு வா. அண்ணா வேணுமா வேணாவா? அண்ணா எனக்கு ஜங்குக்கு வேண்டாண்ணா. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஜங்குக்கு வேண்டாம். எனக்கு நீ தானே முக்கியம். அதனால் என்னால் ஜாக்சனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணா. எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோண்ணா. நான் எப்படிண்ணா ஜாக்சனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்போ தயனுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன அவனும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அப்படியே ஜங்குக்கு அடிக்க போகிறான் தயம். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணன் ஹக் பண்ணிட்டான். நான் ப்ளீஸ்ண்ணா, நான் தானே நான் தப்பு பண்ணேன். நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். இப்போ ஜங்கு உங்கள் அண்ணனை தள்ளி விட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சிருந்துட்டு, ஹேய் வாடி போகலாம், ஒன்று அடிச்சிட்ருக்கானா, இப்போ ஊழட்டுருக்கா, ஏச்சிவா லென் அப்படி சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு வச்சுருக்கான் ஹெட்டில். அவ்வளோதான். கைவிடு. எனக்கு என் அண்ணன் தான். உன்னை கொண்டுட்டல என்னால் உன்னோட வாழ முடியாது ஜங்கு. எனக்கு அவன் வேணும், அவன் தான். நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாமே உனக்கு மட்டும்தான். அண்ணா எனக்காக ஏச்சி நட்டிக்கிறானா? என்னடி வயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாருடி, உன்னால் இருக்க முடியுமாடி? தெரியல அண்ணா, என் அண்ணா உயிரோட இல்லாமல் என்னால் இருக்க முடியும். அண்ணா 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 நான் எங்கடி போனேன்? என்ன நான் வேணான்னு சொல்லிட்டு போனியே, இப்படி போன வேகத்தில் திரும்பி ஓடி வந்து என்கிட்ட சாரி சொல்லிட்டு அழுதவ தானடி நீ? இருந்துருவியாடி? பாரு, உன்னை எமோஷ்னல் வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை கூப்பிட்டு போகணும்னு பார்க்குறான். அது லைஃப்க்கு ஹெல்த் கிடையாதுடி, உனக்கே தெரியும். தென் ஒன்னால் அப்படி சாகிற ஆள் கிடையாது. நீ நினைக்கிறியா? ஏன் அண்ணி ஜாய்கிட்டே கேளு. ஜாய், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையே சொல்லுங்கள். உங்கள் புருஷன் இப்போ நல்லின்னா கூப்பிட்டு போனா இதை பண்ணி செத்துருவானா? இப்போ ஜாய் ரொம்ப அமைதியாக இருக்கா.
பாத்தியாடி, பயம் கூட இல்லாமல் அப்படியே எழுதிட்டு மட்டும் இருக்காங்க. நான் அவங்களுக்கே தெரியும் புருஷன் பண்ணுறது ரொம்ப கேவலமான வேலைன்னு. ஆனால் உனக்கு புரியலல்ல. என்ன பண்ணுறாள் தான் சொன்னால் செஞ்சிடும். வேணாம் வேணாம் அண்ணா அண்ணா நான் போகிறேண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் என்னால் இன்னொரு மேரேஜ் இல்லை. இன்னும் உள்ளே போ. வேணான்னு சொல்லிட்டல, உள்ளே போ. சரிண்ணா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. கரெக்டாக ஜங்குக்கு உங்களை இழுத்து, எங்கடி வேணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அவ்வளோதான் இல்லைன்னு. அவ்வளோதான் இல்லை ஜங்கு. சில்ல மிஸ் யூ. சாரி சில்ல, சாரி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுத்தே உள்ளே போகிறீங்க. அப்போ கரெக்டாக தயம் ஜோங்கிட்ட வந்து, பாரு என் தங்கச்சியெல்லாம் உன்னை தரவே முடியாதுடா, தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டியா? டீ தயம், என்னடா இப்படி ஒரு கோவம் என் மேலே? தெரில, எனக்கு பிடிக்கல அவனை. அப்படி சொல்லிட்டு தேங்க உள்ளே போயிடறான். ஸோ சங்கு ரொம்ப ப்ரோக்கனாக இருப்பான், ரொம்ப அழுவான். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உள்ளே ரொம்ப அழுதுருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் டேஸ் இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். கரெக்டாக உங்கள் அண்ணா உங்ககிட்ட ஒரு பெரிய லெட்டர் எடுத்து வந்து தரான். தென் சைன் போடு. அண்ணா இது இது என்ன தெரியுதுல்ல, படிச்சிருக்கல, சைனை போடு. அண்ணா வேணாண்ணா, அவன் ரொம்ப நான் வேணாம் இல்லைண்ணா, நான் சைன் போடுறேண்ணா போடுறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பேப்பர் ஜங்குக்கும் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இன்னும் ரொம்ப ப்ரோக்கனாக இருப்பான். அவன்லாம் இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஏண்டி நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன் என்ன பிரோஜனம் லவ்ல? உன்னும் என்னை ரொம்ப பிடிக்கும், உன்னாலையும் என்னை விட்டு எதுக முடியாது, எல்லாம் தெரியும்டி. தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்ந்து ஒரு மயிறு கூட பிரோஜனம் பண்ணிட்டல நீ. அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் இருப்பான். ஸோ கரெக்டாக இன்றைக்கி கோர்ட்டில் உங்களுக்கு இயரிங். ஸோ அதனால் நீங்களும் ஜங்குக்கும் எனக்கு ஆஜராகணும். ஸோ அதனால் போகிறீங்க. அப்போ கரெக்டாக அவங்க அட்வொகேட் உங்ககிட்ட பேசிட்டே வராங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதில்லம்மா. அவங்க பொண்ணு என்ன சொல்லணும்னா, அது எப்போது தெரியாமல் ஒரு காலேஜ் டைமில் ஒரு சின்னதாக டேர் கொடுத்தாங்க. அந்த டேர்க்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரியாலிட்டி என்னென்னு. அவன் ரொம்ப மோசமானவன், என்னை அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அப்படி இப்படின்னு நீ சொல்லணும், ஓகேவா? அப்படி சொன்னாதான் எல்லாருமே அவனை நம்புவாங்க, புரியுதா? அப்புறம் என்ன ஜூஸ் குடி. அங்கே போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஏதாவது ப்ரெஷர் ஆகி ஏதாவது மயக்கம் போட்டு விட போகிறேன். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆரஞ்ச் சாப்பிட்டு, ஆரஞ்ச் ஜூஸ் தானே சாப்பிட்டு. இல்லை, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, நான் அப்படி தான் பேசி ஆகணும். அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாமே சொல்லித்தராங்க. அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் வந்து, ஓகே சொன்னதெல்லாம் கேட்டல லின், அது மாதிரி பண்ணிடணும், புரியுதா? அது மாதிரி தான் நீயும் சொல்லணும். அண்ணா அண்ணா பாவம். ஓ அப்போ இல்லைண்ணா, நான் சொல்கிறேண்ணா சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ப்ரோக்கனாக போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக உங்களோட டைம். ஸோ உங்கள் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட் நின்றுட்டுருக்கீங்க. ஓகே லின், கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுது, இதுக்குள்ளே டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களேம்மா. ஜங்குக் சைட்லேருந்து நிறைய ஃபால்ட் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மேரேஜே ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்தது தான் சொல்கிறீங்க. ஓகேவா 2 பேருக்கும்? ஆனால் ஜங்குக் சைட்லேருந்து எதுவுமே சொல்லலி, வேணான்னு சொல்கிறாரு. கரெக்டாக ஜங்குக் அங்கே இருக்க டேபிள் அடிச்சு, ஹே வாயை திறடி, இடத்துல வாயை திறக்கலாம்னு நினச்சிக்கோ, என் ஜில்லு எல்லாமே முடிஞ்சிச்சு, வாயை திற ஜில்லு, உண்மையாக பேசுடி, எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும்னு சொல்லுடி, சொல்லு ஜில்லு. பாரு என்ன பேச்சு கேட்டுட்டு நான் வேணான்னு சொல்லாது. உனக்கு நான் தாண்டி முக்கியம், நான் தான் முக்கியம். எல்லாமே இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தேன்? இப்படி இருந்தது ரகம் மாதிரி இருந்ததா?
லைஃப் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும்னு நினச்சிட்டியாடி? ஃபிக்ஸே பண்ணிட்டியாடி? அண்ணாஞ்சில் உண்மையாக சொல்லு. அமைதியாக இருங்கப்பா. என்ன கோட்டு நினச்சிங்க. அமைதியாக இருங்க. சாரி மேடம். சில்லு வாயை தோற. ஜங்குக் வம்சம் அமைதியாக இருப்பா. நாங்கள் தான் கேட்குறோம்ல. தென் வாயை தோறம்மா. வாயை திறந்து பேசினா தான் என்னன்னு தெரியும். வாயை திறந்துடுடி. பேசுடி. என்னால் இருக்க முடியாது. என்னால் சுத்தமாக முடியாதுடி. உண்மையை பேசலேன். அண்ணாதான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் என்னை மிரட்டுறான். சொல்லுடி. வாயை திறந்து சொல்லுடி. சரி இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. 15 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட் நம்பர் அனுப்பிச்சுடுப்பா அப்படி சொல்லிட்டு உங்களை கீழே இறக்கியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக உங்கள் அண்ணன் வந்து என்னாச்சு சொல்லுன்னா சொல்ல மாட்டியா அண்ணா? ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சுண்ணா. அதான் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேனே. சார் அப்படி தான் சார் இருக்கும். ஏன்னா இது நம்ம வலுக்கட்டாயமாக தானே பிரித்து வைக்கிறோம். நீ அடங்கு. 2 நாள் இல்லைண்ணா நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கும் நீங்கள் போகிறீங்க தெரிஞ்சு கரெக்டாக அங்கே வந்துடுறான். வந்து அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிட்டு என்னடி பிரச்சனை உனக்கு? ஸோ ஜங்குக்கு நீங்கள் பார்த்த உடனே ஃபுல்லாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படி இருக்க சில்லு? அப்படியே சொல்லு சில்லு. எப்படி சில்லு இருக்கு? செத்துட்டு இருக்கண்டி. சாப்பாடுலாம் ரொம்ப முக்கியமாக எனக்கு. வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டியாடி? என்னால் இருக்க முடியாதுடி நீ இல்லாமல். புரியலையா? என்னால் இருக்க முடியாதுடாமா. இங்கே பாடாமா இருக்க முடியாதுடி. சில்ல உன்னால இருக்க முடியாது. நீ குழந்தடி. உன்னை மேனிப்புலேட் பண்ணி எதோ பண்ணுறான்டி. உனக்கு புரியலையாடி? ஜங்கோ என்னால் அவங்க சொல்லி கொடுத்தது தான் சொல்ல முடியும். நான் எனக்கு உன் கூட இருந்து வாழணும் தான் ஆசை. நடக்காது. என்ன செத்துருவேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது ஜங்கு? நான் உன்னை லவ்வே பண்ணியிருக்கக்கூடாது. நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு நீ சொன்ன மாதிரி. சங்கு இவ்வளோ கிட்ட இருக்க. அண்ணா நான் தான் தப்பு. எனக்கு உன்ன மாதிரி தைரியம் இருக்க மாட்டேங்குது. எனக்கு என் அண்ணாவும் முக்கியம், நீயும் முக்கியம். நீ அழுவாத. நான் வேணாண்ணா. நான் உனக்கு ஃபிட்டான பொண்ணு இல்லை. அழுவக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் வாய மூடு. ஏதாச்சும் நான் கொன்றுவேன்டி. ஒன்று கொன்றுவேன். என்னடா பண்ணுறது? நான் என்னடா பண்ணுறேன்? வாடி ஒன்றா விட்டு வா. பாவம் அவன். என்னடி நானடி என்னடி லவ்ல தியாகம் பண்ணிட்டேன். நீலாம் பண்ணணும்டி. ஆனால் லவ் என் சைடில் நீ அப்பா அம்மா கூட வரலடி என் லவ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு. நான் வந்து நிற்கிறேன் உனக்காக. நீ நிற்க மாட்டல ஜில்லு. நான் உனக்கு ஃபிட் இல்லையாடி? ஃபிட் இல்லையாமாடி? உன்னை சுற்றி வந்துட்டுருக்கேன். சொல்லுடி சொல்லு. தூங்குறது இல்லையா? டாக்ஸுக்கெல்லாம் வந்திருக்கு. தூங்கு. இது ரொம்ப முக்கியமாடி. அண்ணா வந்துருவாண்ணா. போகணும். மாட்டிப்பேன். பொண்டாட்டிடி அப்படி சொல்லிட்டு ஜங்கு நீங்கள் கழட்டிக்கிட்ட ரிங்கை எடுத்து அப்படியே உங்கள் கையில் போட்டு விட்டுருப்பான். நீங்கள் போட்டோன்னையும் இன்னும் ஹக் பண்ணி அழுகிறீங்க.
I love you, Jungkook. I love you. I love you. I love you so much. I love you. I love you. I love you. Jill. I love you, Jill. I love you. I love you. Hey, இவ்வளோ லவ் வச்சுக்கடி அம்மா. வந்ததுலேருந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபேஸ் ஃபுல்லாக. அவ்வளோ மிஸ் பண்ணுறியாடி என்ன? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஜங்குக். எவ்வளோ நாளாச்சு இந்த ஃபேஸில் நான் பண்ணி. அண்ணா அண்ணா வந்துடுவான். போகிறேன். இப்போ ஜங்குக் உங்களை கை பிடிச்சிட்டுனா ரைட்டாக இழுத்து. ஒன்றுமே சொல்லுவல்லடி, உனக்கே தெரியும். என்னால் ஒன்று தான் வேணும், சூஸ் பண்ண முடியல. அப்படி சூஸ் பண்ணுற பொண்ணாக இருக்கணும், லவ் பண்ணியிருக்கணும். எனக்கு தான் இந்த சூஸ் பண்ணுறதுக்கே ஒன்றும் வரமாட்டேங்குது. நான் லவ்வே பண்ணியிருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒரு மயிரும். நீ பேச வேணாம். உனக்கு நான் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன் தெரியும். நீ சொல்லடி மயிறு, சொல்ல லவ் யூடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்களை இழுத்து டியாஸோட அவனும் அழுகிறான், நீங்களும் அழுகிறீங்க. யூடி இந்த கேஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு டைம் அப்படின்னு சொன்னோன்னே தான் நீங்களே போகிறீங்க. மிஸ் யூ செல்லு. பொண்டாட்டி வேணாடி, தப்பாக முடிவு எடுக்கிறடி. நீ நல்லாமல் இருக்க மாட்டேடி, இருக்க மாட்டேன். இருக்க முடியாது அண்ணா. என்னடி அண்ணா? ஓகேடா, நிமிஷம் நான் முடிச்சிடாமி ஸ்டேஸ் பண்ணுறது. பாய்.